ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட மதன் இருக்காப்ல, சக சிஎஸ்கே ஃபேன் அண்ட் ஆல்சோ மாப்ள சார். வணக்கம் மாப்ள சார். வணக்கம் சார். வணக்கம் மாப்ள சார். வணக்கம் வணக்கம். ஆர்சிபி ஃபேன் அஜித் ஸ்ரீனிவாசனும் இருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பேச போறோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் கியூரியாசிட்டி என்ன அப்படின்னா, தல தோனி எல்லா மேட்சஸும் ஆடுவாரா? இப்போ வந்து நம்ம சிஎஸ்கேவோட சிஇஓ காசி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைவன் வில் பி அவைலபிள் ஃபார் ஆல் த மேட்சஸ், அவைலபிள் ஃபார் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் தட் டசன்ட் மீன் தட் இஸ் கோன் பிளே ஆல் த மேட்சஸ். ஸோ நான் வந்து செலெக்ஷனுக்கு அவைலபிளா இருப்பேன்னு தலை தோனி சொன்னா கூட, இல்ல நீங்க டிராப்டு, நீங்க ஆட முடியாதுன்னு சொல்றதுக்கு ருத்ராஜுக்கு சொல்ல முடியுமா? இல்ல கோச் ஸ்டீஃபன் பிளமிங்கால அது சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இல்ல தல தோனி எல்லா மேட்சஸும் ஆடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இல்ல ஹி won't மேக் himself அவைலபிள் ஃபார் த செலெக்ஷன் given the டீம் ஸ்ட்ரென்த். பயங்கரமா இருக்கு. கார்த்திக் சர்மா இருக்காரு, அவரு இருக்காரு, இவரு இருக்காரு, ஊர்வில் பட்டேல வந்து பினிஷரா இது பண்றாங்க. இப்படி இருக்க பட்சத்துல தல தோனி வந்து இம்பாக்ட் சப்பா தான் ஆடுவார் அப்படின்ற மாதிரி நிறைய தியரிஸ் போய்கிட்டு இருக்கு. சோ அஜித்தையும் நான் எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா, ஒரு சிஎஸ்கே ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்லாம ஒரு ஆர்சிபி ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்றதுக்காக அஜித்தையும் கூப்பிட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே ஃபேன் பெர்ஸ்பெக்டிவா மதன் நீங்களே ஓபன் பண்ணுங்க, தென் நம்ம அஜித் கிட்ட கேட்கலாம். ப்ரோ, நம்ம வந்து எங்க சேனல்ல போன வாட்டியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் உடன் ஸ்பூனே வாங்கினது கிடையாது. ஆஃப்டர் உடன் ஸ்பூன் அந்த டீம் வந்து உடன் ஸ்பூனை டச் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சப்பே டீம் வந்து ரிவாம்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தாட் ப்ராசஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இப்ப இருக்கிறதுக்கு காரணம் வந்து தெர் இஸ் நோ ஒன் டு லீட் ஆஃப்டர் தோனிஸ் பேக்கப். ஸோ தோனி பிளேஸ் வந்து இந்தியன் டீம்ல ரீப்ளேசபிள். சிஎஸ்கேல அதையும் அதை விட ஜாஸ்தி. பிகாஸ் ஒரு 6 எனக்கு தெரிஞ்சு 8 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தோனி ரிட்டையர் ஆகி. 7 இயர்ஸ் எக்ஸாக்டா சொல்ல போனா. ஸோ 7 இயர்ஸ் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாவும் ஸ்டில் தோனியை பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்தியன் கிரிக்கெட்ல. ஸோ சிஎஸ்கேல ஆஃப்டர் 2020 அப்புறமாவே டிரான்சிஷனுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க. ஜடேஜா கிட்ட கேப்டன்சி கொடுக்க ட்ரை பண்ணாங்க, அது ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கிட்ட கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கேப்டனே வந்து யாரும் இல்லை. அகைன் தோனி தான் ஸ்டெப் பேக் பண்ணி எடுக்கணும்ன்றப்போ அங்கதான் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. ஓகே, நம்ம இந்த டீமை டிரான்சிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரைட் டைம் அட் ரைட் பிளேஸ் சனி சாம்சங் வந்திருக்காரு. ஸோ நம்ம போன வருஷம் ப்ரெடிக்ட் பண்ணோம் எங்க சேனல்ல, தோனி வந்து இம்பாக்ட் பிளேயர் தான் ஆட போறாரு ஆஃப்டர் ஆப்ஷன். பிகாஸ் அந்த ஆப்ஷனே அப்படிதான் போயிருக்கு. டீம் வந்து எங்கன்னு எடுத்ததாகட்டும். அண்ட் தோனியுமே அதான் விரும்புவாரு. ஸ்டில் அவர் வந்து அந்த பிரான்சைஸ்க்கு அவ்வளவு கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் அவர் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் அந்த பிரான்சைஸ்லாம் அவருக்கு ஏதாவது கொடுக்கணும். அண்ட் ஹீல் பி பிளேயிங் இன் எல்லோ ஒன்லி இஃப் நீடட். அந்த நம்ம ஆடணும், நம்மளாலதான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணுன்றத வந்து அவர் விரும்ப மாட்டாரு. அவர் கிரியேட் பண்ண அந்த லெகசி வந்து இதுக்கப்புறம் யாராலும் கிரியேட் பண்ணவே முடியாது. ஏன்னா 200+ மேட்சஸ் ஆடி இருக்காரு. இதுக்கப்புறம் எத்தனை பேர் எந்த பிரான்சைஸ் ஆடினாலுமே அவங்களால ஒரு 200 மேட்ச் லீட் பண்ண முடியுமா அந்த பிரான்சைஸ்லன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஐபிஎல் இன்னும் 5 டிக்கெட் கூட போகட்டும், பட் அவரோட பிளேஸை யாருமே ஃபில் பண்ணவே முடியாது. பட் அவர் என்ன விரும்பாருன்னா, நம்ம இல்லாம அந்த டீம் நகர்னாதான் அவர் சந்தோஷப்படுவாரு. ஹில் பி ஸ்டெப்பிங் பேக். எப்படி கப்பு வாங்குறப்போ பின்னாடி இருந்து செலிப்ரேட் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த பிரான்சைஸை வந்து பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப எமோஷனலா சொல்றேன், பட் அதுதான் ஃபேக்ட். அஸ் அ பிரான்சைஸ் ஃபேனா பிரான்சைஸ் மூவ் ஆகணும்னா தோனி ஹாஸ் டு ஸ்டெப் பேக் அண்ட் ஜஸ்ட் நம்ம வியூவர் மாதிரி அவரும் பார்க்கணுன்றதான் எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. அதுதான் உண்மை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, புரியுது, நல்லாவே புரியுது. ஒரு சிஎஸ்கே ஃபேனா என்னால நல்லாவே ரிலேட் பண்ண முடியுது. இட் இஸ் வாட் இட் இஸ். வி ஹாவ் டு மூவ் ஆன் அஸ் அ ஃப்ரான்ச்சைஸ் ஆல்சோ. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அஜித், நீங்க என்ன நினைக்கிறீங்க? தல தோனி ஆடுவாரா? ஷுட் ஹி பிளே? ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்ப நாங்கெல்லாம் இமோஷனலா நிறைய பேர் சொல்லுவோம், சி த பிரான்சைஸ் ஹாஸ் டு மூவ் ஆன். அதெல்லாம் சொன்னாலும் இல்ல தல தோனி இல்லாம சிஎஸ்கேவா என்ன பேசுறீங்க அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து கோவப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம பேசுறத பார்த்து. பட் ஒரு கிரிக்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஜஸ்ட் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல, டஸ் த டீம் சிஎஸ்கே நீட் தோனி? அவர் இன்னும் ஆடணும்னு எதிர்பார்க்கறீங்களா? வாட் ஆர் யோர் தாட்ஸ் அஜித்? மதன் ப்ரோ வந்து எமோஷன் பத்தி சொன்னாரு. உங்களுக்கு அந்த எமோஷன் ப்ராபப்ளி இந்த வருஷம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அடுத்த வருஷம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நானும் வந்து நான் ஆல்ரெடி என் மைண்டை டியூன் பண்ணி வச்சிருக்கேன். பட் கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின், சி என்னன்னா ப்ரோ, லைக் எண்ட் ஆஃப் த டே தோனி ஒரு பெரிய லெஜெண்ட் ப்ரோ. அவர் வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட்டோட லெஜெண்ட். நான் எப்படிப்பட்ட ஒரு தோனியை பார்த்திருக்கேன்னு நான் சொல்றேன். எனக்கு தோனியோட ஏஜ், அவரோட வயசு, அவர் இன்னும் 10 வருஷம் கூட ஆட்டும். ஆர்சிபி இல்லாத மேட்ச் ஓகே, அவளுக்கு ஒரு தோனி, நம்மளோட விண்டேஜ் தோனி அந்த கடைசி வரைக்கும் கொண்டு போய் அந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த ஒரு ஃபயர் பவர், அப்படி ஒரு ஃபினிஷ் பண்ற மேட்ச் வந்து ஒரு கூஸ் பம்ஸா இருக்கணும். ஒரு இந்தியன் கிரிக்கெட் லெஜெண்ட் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு தோனியை பார்க்கணும். நீங்க லாஸ்ட் 2-3 இயர்ஸ், நோ அஃபென்ஸ், லைக் யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல,
லாஸ்ட் 2-3 இயர்ஸா பாத்தீங்கன்னா வந்து லைக் அவரோட ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் வந்து அவரால் ஓட முடியல பாவம். சரி. முட்டியில ஐஸ் வச்சு விளையாடிட்டு இருக்காரு. சரி, நீங்க என்ன வேணாலும் சொல்லிடலாம், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வேற, ஐபிஎல் வேற. எண்ட் ஆஃப் த டே அதுவும் ஐபிஎல் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் வந்து என்னோட ஆர்சிபி ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த டேரல் மிச்சல் ஒரு வாட்டி வந்து லைக் அந்த 2 ரன் ஓடிட்டு கம்ப்ளீட் பண்ணுவாப்ல. எனக்கு அது மீம்ஸா சரி. கலாய்ச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு தனிப்பட்ட நபர் பத்தி, அதுவும் தோனி மாதிரி ஒரு லெஜண்ட் பத்தி கலாய்க்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா அதுவே பழைய தோனியா இருந்தா அந்த இதுலயே 2 ரன் ஓடி இருப்பாப்ல. சோ என்னோட ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, அவர் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அவரு இப்போ கூட நீங்க என்ன சொல்லலாம், நீ வேணா பாருடா இவ்வளவு பேசுறல, அவருக்கு அந்த திராணி இருக்கு, அந்த பேட்டிங் வச்சு ப்ரோ அவர் 10 வருஷம் கழிச்சு நீங்க பெட்ல இருந்து எழுப்பி விடுங்களேன், ஸ்லாட்ல போட்டா தூக்கி வெளில அடிப்பாரு ப்ரோ. அவர் 10-20 வருஷம் கழிச்சு அடிப்பார். இந்த வருஷமே வந்து ஒரு 2026 ஐபிஎல்ல ஒரு ஃபைனல்ல அவருக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ் தாண்டி அவரால் ஜெயிச்சு கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லல. ஆனா எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு விராட் கோலியே அப்படி நொண்டி ஓடி அந்த மாதிரி ஒரு பிரான்ஸ் எதையோ கிரிக்கெட்டை தாண்டி ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி, ஏன்னா நல்லா நீங்க ஒன்னு யோசிக்கணும், 2015 வேர்ல்ட் கப் அவர் ரிட்டையர் ஆகும்போது அவரோட ஏஜ் பாத்தீங்கன்னா 36-37 தான். அவர் ஈஸியா இன்னும் 2-3 வருஷம் விளையாடி இருக்கலாம். கரெக்டா? 39 2019 வேர்ல்ட் கப்ல 19 சாரி, அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் ஈஸியா ரிட்டையர்மெண்ட் இன்னும் அனௌன்ஸ் 1-2 வருஷம் விளையாடி இருக்கலாம் ஃபார் ஷூர். ஆனா அவர் இந்தியன் கிரிக்கெட்டுக்கே ஓகே ரிஷப் பண்ட் ரெடி ஆயிட்டான், இதுக்கு மேல நம்மளோட சர்வீஸ் தேவையில்லை, அவனை க்ரூம் பண்ணலாம் அப்படின்ற பேசிஸ்ல ரிட்டையர் ஆகிற மனுஷன். அப்ப அவர் சிஎஸ்கேக்கு இவ்வளவு புஷ் பண்றாருன்னா அப்ப அதை தாண்டி ஏதோ விஷயங்கள் இருக்கு. நம்ம ரொம்ப அதுக்குள்ள போக முடியுமான்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோனி ஆர்டர்ல ப்ராப்ளமே இல்லை. அதான் சொன்ன நான் ஆர்சிபி மேட்சஸ்ல எனக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் அவர் அப்படி கொண்டு போய் முடிக்கிறதுலாம் நான் பார்க்க விரும்புறேன்னு பார்த்தா நான் டெஃபினட்டா விரும்புறேன். ஏன்னா அதுதான் நான் இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் பார்த்திருக்கேன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. 100% 45-46 எவ்வளவு வேணாலும் விளையாட்டோம். எனக்கு வந்து அது ஒரு 100% ஃபிட் தோனி இருந்தா ரொம்ப ரெஸ்பெக்டபிளா இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். கம்ப்ளீட்லி நியூட்ரல் ஒப்பீனியன், இது ஆர்சிபி ஒப்பீனியன் கிடையாது. 100% agree. 100%. 100% agree. அவர் புரியுது. சொன்னதுக்கு ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். நீங்க அந்த இடத்துல ஆள் இல்ல, உங்களுக்கு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பரே இல்ல. ஆக்சுவலா சொல்ல போனா அவங்களுக்கு பேக்கப் விக்கெட் ஜெகதீஷன் ட்ரை பண்ணாங்க. ஜெகதீஷனுக்கு அப்புறமா வந்து ஒரு பிளேயர் ட்ரை பண்ணாங்க, வன்ஷ்வேடி ட்ரை பண்ணாங்க. வன்ஷ்வேடியும் வந்து அந்த பேக்கிங் தோனி ஆஸ் அ பேட்டர் விட தோனி ஆஸ் அ விக்கெட் கீப்பர் ரொம்ப கஷ்டம். 44 வயசு வந்து ஒரு ஒரு 120 தோப்புக்கரணம் போடுற மாதிரி லிட்டரலி சொல்ல போனோம். ஸோ அந்த நீ இன்ஜுரியில் ஆடினது ரொம்ப கஷ்டம். பட் அந்த பேர்டனை தாங்கிறதுக்கான காரணம் there is no one to replace. ஸோ அதுதான் வந்து பயங்கர கொஸ்டின் மார்க்கா இருந்தது. அண்ட் வி டோன்ட் ஹேவ் ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர் டூ. ஸோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்றதுக்கு இப்போ 3-4 விக்கெட் கீப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை பாக்குறப்பதான் there are clear sights. இது எல்லாமே தோனியோட ஸ்ட்ராட்டஜி, தோனியோட பிளான் தான். அதுதான் வந்து உண்மை. அண்ட் சம பாயிண்ட் ப்ரோ, நீங்க சொன்னது ஃபீல் ஆச்சு. அந்த சாம் கரனும் தோனியும் ஒரு பிக்சர் இருப்பாங்க, அந்த சிங்கக்குட்டியும் அந்த சிம்பாவும் இருக்க மாதிரி. ஸோ அந்த சீன்லாம் பாக்குறப்ப எனக்கு எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற ஃபீல் வந்து எனக்கு அது பிடிச்சது. நீங்க கொடுத்து அப்படியே ரிலேட் ஆச்சு. சம பாயிண்ட். டெஃபினெட்லி ப்ரோ, மறுபடியும் நான் தான் சொல்வேன், டெஃபினட்டா தோனி மாதிரி ஒரு பினிஷர் இந்த உலகம், தோனி மாதிரி ஒரு கேப்டனோ பினிஷரோ, என்னதான் ரைவல்ரி டீம் இருந்தாலும் பேக்ட மறைச்சு வச்சுட்டா பேச முடியும். இதுக்காக ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, பட் எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸும் டாக்ஸிக் கிடையாது. எல்லாருக்குமே இது தெரிஞ்ச உண்மைதான். ஆர்சிபி தாண்டி இந்தியன் கிரிக்கெட், உலக கிரிக்கெட்டுக்கே தெரிஞ்ச உண்மைதான் தோனி யாருன்னு. அவர் ஒரு ரெஸ்பெக்டபுளான பொசிஷன்ல பாக்கணும்ன்றது லைக் ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனா எனக்கு ஒரு இது. அதுதான் நான் மறுபடியும் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப அஜித் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டை தாண்டி ஒரு சில விஷயம் தான். ஐபிஎல் வந்து பிராண்ட் சம்பந்தப்பட்டது, பல கோடி காசு அதுல இதாகுது. சிஎஸ்கேவோட பிராண்ட் வேல்யூ அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனின்னு ஒரு மனுஷன் என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மட்டும் இல்ல, ஐபிஎலுக்கே பெரிய புல்லிங் ஃபேக்டர். எம்எஸ் தோனிக்கு அப்புறம் ஐபிஎல் வில் பி த சேமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது. அது ஒரு டிரான்சிஷன். ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா மக்கள் மென்டலி அந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்குமே இந்த கிரேஸ் ஃபார் த மேன் இஸ் லைக் நெவர் எண்டிங். புரியுதா? சோ எல்லாருக்குமே தெரியும் தோனி இஸ் நாட் இன் இஸ் பிரைம்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சிஎஸ்கேல இருக்கிறவங்களுக்கு தெரியும், மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு ரிக்ஷா எடுக்கிற ஒரு அண்ணனுக்கு கூட அது தெரியும். தோனி இஸ் நாட் த சேம் தோனின்னு தெரியும். பட் அவர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்றது ஒரு எமோஷன். அவருக்கு ஏதாவது ஒரு வகையில கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றது எமோஷன். பட் அஜித் சொன்னதே நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவர் பிரைம்ல எப்படி ஓடுவாரு. விராட் கோலியும் தோனியும் ஓடும் போது
ரெய்னா தோனி ஓடும்போது, தோனி ஜடேஜா ஓடும் போதெல்லாம் அப்படி இருக்கும். ஹர்திக் பாண்டியாவும் இது தோனியும் ஒரு ஸ்பிரிண்ட் ஒன்னு அடிப்பாங்க ஒரு கிரவுண்ட்ல. அவனை ஹர்திக் 2060 பாண்டியா சாப்பிட்டு 17 போவாப்ல. தோனி வந்து ஹர்திக் பாண்டியாவை தாண்டி போவாப்ல. அந்த அளவு கரெக்ட். ஃபிட்டா இருந்த மனுஷன் ஸ்ட்ரகிளிங். போன சீசன்ல அனிருத்தா சொன்னாரு, அனிருத்தா ஸ்ரீகாந்த் சொன்னாரு, முட்டி காலி சிக்கா அவருக்கு, முட்டி காலி, த மேன் இஸ் ஸ்ட்ரகிளிங் அப்படின்னாரு. சோ அதையெல்லாம் தாண்டி என்ன பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி ஒரு செல்ஃப்லெஸ் கிரிக்கெட்டர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் வந்து சொந்த குழந்தை மாதிரி தான் பாக்குறாரு. அவர் வந்து அந்த சிஎஸ்கேல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க விட மாட்டாங்க. அவர் ஓப்பனா சொல்றாரு, ஈவன் இஃப் ஐம் ஆன் அ வீல் சேர், மை பிரான்ச்சைஸ் வில் கால் மீ. அதுக்கு மரியாதை கொடுத்து சம்வே ஐ ஹாவ் டு பி தேர்னு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு பண்றாரு. பட் இந்த வாட்டி ஆக்ஷன்ல டீம் எடுத்தது, சஞ்சு சாம்சனை வந்து டெஸ்பரேட்டா ட்ரேடிங் பண்ணது எல்லாமே எம்எஸ் தோனி மேல டோட்டலா டிபெண்டா இருக்கக்கூடாது. கேப்டன்சில ஒரு வாய்டு வந்தா கூட, ருத்ராஜ் இன்ஜுரி ஆனா கூட, வி ஷுட் ஹாவ் அ பேக்கப் ஃபார் எம்எஸ் தோனி பை ஆப்ஷன்ஸ், ஆல் மீன்ஸ். விக்கெட் கீப்பர், ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பேட்டர். வேல்யூ நெக்ஸ்ட் நம்ம யாரை கிரியேட் பண்ணலாம்னு சஞ்சு சாம்சனை ரெடி பண்றாங்க சிஎஸ்கே. அது நல்லாவே தெரியுது. அண்ட் சஞ்சு சாம்சன் கரெக்டா வேர்ல்டு கப்ல பீக் ஆனாரு. இப்போ கரெக்டா ஒரு சிஎஸ்கே உள்ள வராப்ல. த நெக்ஸ்ட் பிக் திங் இன் சிஎஸ்கேனா கண்டிப்பா அது சஞ்சு சாம்சனா தான் இருக்க போறாரு. அதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து கடவுள் வித்தவுட் ஆல்ரெடி போட டவுட் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த சீசன் தலை என்ன பண்ணுவார் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஓவர் த இயர்ஸ் நான் அவரை பார்த்ததுல அது தலைவனுக்கு மட்டுமே தெரியும். அவர் மைண்ட்ல மட்டும்தான் இருக்கும் அவர் என்ன பண்ண போறாருன்னு. அவர் வந்து நம்மளாம் இப்ப பேசலாம், திடீர்னு அவருக்கு 11 மேட்ச் ஆடினா கூட ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட். சி நவ் அதான் ப்ரோ. ஆல்சோ ஐ வில் சே எம்எஸ் தோனிக்கு அவருக்கு ரோல் கிளாரிட்டி கொடுத்து லாஸ்ட் ஓவர் மட்டும் அவர் வந்தார்னா ஸ்டில் ஹி இஸ் லீத்தல் ப்ரோ. 2024ல மும்பை இந்தியன்ஸோட ஒரு மேட்ச் வந்து ஆடுவாப்ல, ஹர்திக் பாண்டியா ஹேட்ரிக் 6 போடுவாரு, ஹேட்ரிக் 6 4 பால் ஃபேஸ் பண்ணுவாரு, 3 6 ஒரு 2 ரன், 20 ரன் அடிச்சாப்ல. வி ஒன் பை 20 ரன்ஸ் அந்த மேட்ச். சோ அந்த மாதிரி இம்பாக்ட் இப்ப கூட கிரியேட் பண்ண முடியும். பட் ஐ எம் டெஃபினெட்லி நாட் கோனா நிறைய பேர் சொல்றாங்க எம்எஸ் தோனி ஆடினார், ஒருவேளை ஆடினார்னா அவர் வந்து அப் த ஆர்டர் வந்து ஆடணும், 9 டவுன் ஆடக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க. அந்த அந்த தோனி எல்லாம் முடிஞ்சிட்டாரு. அந்த தோனி எல்லாம் நம்ம எப்பயோ தாண்டியாச்சு. இஸ் நாட் கோனா கம் இன் அட் 10 overs and குயிக்கா ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அப்படிலாம் ஆடுற தோனி எல்லாம் கிடையாது. இஃப் அட் ஆல் ஹி கம்ஸ், லாஸ்ட் ஒரு ஓவர் வந்தாருன்னா வந்தா பேட்டை விடணும், பேட்டை விட்டாருன்னா ஒரு 2 பால் 6 மாட்டும். அந்த மாதிரி ரோல் இருந்தா மட்டும்தான் தலைவன் வந்து ஆடுவாப்ல. அதுக்கு நமக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்ததுன்னா நமக்கு தெரியும், டெஃபினட்டா அது இம்பாக்ட் பிளேயரா மட்டும்தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் எல்லா மேட்ச்லயும் இம்பாக்ட் பிளேயரா அவரோட நேம கொடுத்துருவாரு. டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன், லாஸ்ட் ஓவர் இறங்கணும்னா தலைவன் இறங்குவான். ஸ்பின்னிங் எல்லாம் இதுல என்ன முடிச்சுட்டு கதை? வருண் சக்கரவர்த்தி, இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர் எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் 2 ஓவர் பேசர்ஸ் போட போறாங்கப்பா அப்படின்னா தலைவன் இறங்குவான், வந்து பேட் அவுடுவான், ஒரு 3 6 கிளியர் பண்ணுவான். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எம்எஸ் தோனியா இருந்தா இதுதான் யோசிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா எம்எஸ் தோனிக்கு மட்டும்தான் தெரியும் அவர் என்ன பண்றாருன்னு. நான் வந்து மதன், அஜித், நான் 2 பேருக்குமே சொல்றேன். பத்ரிநாத் அவரோட சேனல்ல அவர் வந்து சிஎஸ்கேவோட சிஇஓ வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அவர் வந்து அவைலபிளா இருக்காரு, எம்எஸ் தோனி வந்து நான் அவைலபிளா இருக்கேன், இட் இஸ் த டீம்ஸ் கால், நீங்க சொன்னா நான் ஆடுறேன் அப்படின்னு அவர் சொன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு தைரியம் இருக்குமா? கோச் ஸ்டீஃபன் பிளெமிங்க்கு தைரியம் இருக்குமா? எம்எஸ் தோனி வி ஆர் டிராப்பிங் யூ டுடே அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. உண்மையிலேயே நீங்க அது பண்ண தைரியம் முடியாது. இருக்குமான்னு கேக்குறீங்களே, என்னோட ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். ஆ, தோனி பத்தி பேசுறதுனால அவரே வந்து லைக் ஐம் ஷியோர் சம்வேர் ருத்ராஜ் கிட்ட உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்ற ஸ்பேஸ் அவர் கொடுத்திருப்பாருன்னு சூப்பர் எனக்கு ப்ரோ. நம்பிக்கை இருக்கு. 100% இல்ல இல்ல, அக்ரி. அது அதாவது 100% அவர் கொடுத்துருவாரு ப்ரோ. அஜித், நான் என்ன சொல்றேன், அவர் வந்து கேப்டன்சி தைரியம் இருக்கு. ஜடேஜா கிட்ட கொடுத்தப்பவும் அதுதான் பண்ணாரு. அவரு ஃபுல்லா கொடுத்துருவாரு. அது வந்து கேப்டன்சியை கொடுத்துட்டு இல்ல நீ பண்ணு, நான் கொஞ்சம் இது பண்றேன், என்ன சஜஷன் சொல்றேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. லாஸ்ட் பால்ல இந்த சஜஷன் நான் கொடுத்தா டீம் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கும்போது கூட எம்எஸ் தோனி கொடுத்து நான் பார்த்தது இல்ல. கேப்டன்சியை கொடுத்துட்டாருன்னா தோத்தாலும் பரவாயில்ல, லெட்டும் கேப்டன் தான் ஜடேஜாவையும் விட்டுருக்காரு, ருத்ராஜையும் விட்டுருக்காரு. நான் கவனிச்ச வரைக்கும் அந்த இன்க்ளூட் பண்ற அந்த ஐடியா சொல்ற சீனிக்கே அவர் வரமாட்டாரு. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஃபுல் ஸ்பேஸ் நீ கொடுத்துட்டப்பா. இப்போ நீ நானும் லீக் ஆடுறோம் அஜித், நான் வந்து உன்னை ஒரு 10 வருஷம் கேப்டன் பண்றேன். ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் லீக்லயே நான் சொல்றேன், 10 வருஷம் நான் வந்து கேப்டன் பண்றேன், நான் ஒரு லெஜெண்ட்னு வச்சுப்போம் லீக்ல. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனே என்ன திரும்பி பாக்குறாம நான் ஒரு லெஜெண்ட். இப்போ நான் உனக்கு கேப்டன்சியை கொடுத்துட்டு உங்ககிட்ட நான் ஆடுறேன், நான் உன்கிட்ட சொல்றேன், டேய் ஃபுல் கண்ட்ரோல் நீ எடுத்துக்கோடா, என்கிட்ட எதுவுமே வராதரா,
என்ன நீ டீம்ல ஆடணும்னா ஆடுறா, இல்லைன்னா நான் உட்காந்துக்கிறேன்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். ஆனா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐயோ இப்ப அண்ணன் கிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன் அவரை உட்கார வைக்கிறதுன்னு, அவர் வந்து ஒரு ஒரு 4 பால் ஆனா கூட நல்லா இருக்குமேன்னு ஒரு தாட் வருமா வராதா? அதுதான் நான் கேக்குறேன். டெஃபினட்டா நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல முன்ன பின்ன இருந்திருக்கவும் செஞ்சிருக்கேன். பட் என்னன்னா லைக் சி எண்ட் ஆஃப் த டே ஐ திங்க் சிஎஸ்கே எதை நோக்கி போகுதுன்னா ஒரு டிரான்சாக்ஷனை நோக்கி போகுது. சில டஃப் கால்ஸ் இந்த வருஷம் நடக்கும். அசியூமிங் தல தோனி வந்து அந்த 100% ஃபிட்னஸ் இல்லைன்றதுனால. ஆனா அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா எல்லாரையும் ஷாக் பண்ற மாதிரி அந்த பழைய தோனியை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஆடினார்னா அது சீனே வேற. அப்படின்றப்போ யாருமே அவரை வந்து இதை பத்தி அப்படின்ற சுச்சுவேஷன்ல யாருமே அவரை டிராப் பண்ணணும்னு யோசிக்க கூட மாட்டாங்க. நம்ம லாஸ்ட் 2-3 இயர்ஸ் தான் நம்ம தோனியை ஒரு 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 ரோல்ல பாக்குறோம். அந்த ரோல் கண்டினியூ ஆகுறது என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு எல்டி சைனா டிரான்ஸ்பரண்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு தெரியல. ஒரே ஒரு பாயிண்ட் இல்ல இல்ல, அது நாங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதான் நம்ம இவ்வளவு பேசணும்ல, இப்ப நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன், ப்ராக்டிக்கலி எமோஷனலின்னு சொல்றல. இப்போ தோனி வந்து லாஸ்ட் குரூசியல் சீரீஸ்ல இப்ப அவர் இருந்தாதான் முடிக்க முடியும்ன்ற ஸ்டேஜ் வந்து கண்டிப்பா வரும், வரவே வராது. நீங்க சொன்னீங்க தோனி வந்து கேப்டன்சி எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு, ஒரு பாயிண்ட்ல நல்லா எடுத்தார். 2023-24, ஐம் நாட் ஷூர் அபவுட் தி எக்ஸாக்ட் இயர். ஒரு மும்பையோட செம்ம குரூசியல் கேம் வான்கடையில் ஆடினாங்க. அந்த கேம் வந்து டக்குன்னு மனுஷன் 10வது ஓவருக்கு அப்புறமா பயங்கரமா ஆனாரு, ஹைப் ஆனாரு. இந்த கேம் நம்ம வின் பண்றோன்ற மாதிரி வெறி பிடிச்ச ஆனாரு. அதை நான் கண் கூட பார்த்தேன். அந்த வான்கடையில வின் பண்ண கேமு எக்ஸாக்ட்லி ருத்ராஜ் கேப்டன்சி தான் நினைக்கிறேன். 24ல ருத்ராஜ் கேப்டன்சி ஒரு மாதிரி செம்மையா வெறியானாரு. இந்த கேம் நம்ம வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு 24ல தான் அந்த 3 6 அடிச்சாரு. அதான் ஏதோ ஒரு மேட்ச்ல வந்து இந்த கேம் நம்ம வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹி டுக் த ஸ்டெப். ஸோ க்ரூசியல் சீரீஸ்ல ஹில் பி தேர். இப்ப நம்ம இவ்வளவு பேசினாலும் தோனி வந்து கடைசி 19 சிக்ஸ் அடிச்சா நமக்கு அந்த 2003-2004ல சைல்டு வந்து வெளியே வருவாங்க. ஸோ இப்ப நம்ம இவ்வளவு பேசி பிராக்டிஸ் மேட்ச்ல அந்த சிக்ஸ் அடிக்கிறத பார்த்தா கூட நமக்கு அந்த எந்து வருது. ஸோ அந்த எந்து சிஎஸ்கே இருக்கு, தோனிக்கு இருக்கு. ஸோ அந்த சைல்டு அவர்கிட்ட அலைவா இருக்கிறனால தான் ஹி ஸ்டில் தேர். இல்லைன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஃபேர்வெல் விரும்புறோம், எனக்கு வந்து கேம் வேணும், இவ்வளவு பேர் சேர் பண்றேன்னு ஆசை கிடையாது. ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரிட்டையர்மெண்ட் போட்டு போனவர் அவ்வளவு பேஷனேட்டா டிக்கெட் கலெக்டரா இருந்து அந்த அந்த இடத்துக்காக அவ்வளவு போராடி வந்தவர் எனக்கு எந்த கேமும் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 15ல இன்ஸ்டாகிராம் க்ளோஸ்ல ஏதோ ஒரு பாட்டை போட்டுட்டு கிளம்பி போன மனுஷன் இந்த மாதிரி எதிர்பார்க்கிற மனுஷனே கிடையாது. இவர் என்ன சொல்லுவார், அவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவர் டோர் எப்பவுமே ஓப்பனா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் என்ன சொல்றது, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இதெல்லாம் ஆசைப்படவே மாட்டாரு. எனக்கு வேணாடா, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்ற. பட் ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஃபேன்ஸ்க்காக அந்த ஃபேன்ஸ் அவ்வளவு கொடுத்துருக்காங்க. அவர் எமோஷனலா அழுது ஒரு வாட்டி தான் பாத்துருக்கேன் 2018ல. 2015 செமிஃபைனல் லாஸ், பட் தட் வாஸ் ஃபார் டிஃபரெண்ட் ரீசன்ஸ். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால சொல்றேன், சிம்பிள். எனக்கு என்ன பையனா, நான் இந்த ஆர்சிபி ஜெர்சியை போட்டு இஷ்டத்துக்கு பேசி விடுறேன். ஒருவேளை ஆர்சிபியோட ஒரு மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி வந்து தல தோனி அது வேற லெவல்ல செஞ்சா என்ன எந்த அளவுக்கு செய்ய போறாங்களோ உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். அப்படியேதான் ஒண்ணு நடந்தா என்ன செய்யணும்னா நான் ஒண்ணு இன்ஸ்டாகிராம்ல இருப்பேன், இல்ல அர்ஜுன் அண்ணாவோட கண்டென்ட் இருப்பேன். ஏய் தேவையில்லாத லிங்க் இது. டேய் டக்குன்னு வந்துச்சு மைண்ட்ல. ஒரு அளவுக்கு தான் சொல்லிட்டேன். நல்லா இருந்துச்சு பஞ்ச் நல்லா இருந்தது. சரி, சோ யா கைஸ், சோ தட் சம்ஸ் இட் அப். எனக்கு தெரிஞ்சு நாங்கன்னு இல்ல, கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாருக்குமே தி பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இம்பாக்ட் பிளேயரா லாஸ்ட் 1 or 2 overs பேஸ் போலர்ஸ், ஃபாஸ்ட் போலர்ஸ் போட்டாங்கன்னா ஐ திங்க் தலைவன் தோனி இஸ் ஸ்டில் லீத்தல். பட் இந்த மிடில் ஓவர்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி, மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ், ஏன் லெக் ஸ்பின்னர் யாரா வேணா இருக்கட்டும், அந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்து மெனியூவர் பண்ணி அடிக்கக்கூடிய எம்எஸ் தோனி இஸ் ஃபாஸ்ட். அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் ஹிம். இன்னுமே வந்து தோனியை வந்து மேல வர சொல்லுங்க, 1 down ஆட சொல்லுங்க, 2 down ஆட சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் மனசாட்சி இல்லாதவங்க தான் அப்படி கேட்பான். அவரு நமக்கு கொடுக்கக்கூடியது ஒரு ஓவர் 2 ஓவர் கீப்பிங்கும். இப்போ நம்ம சஞ்சு சாம்சன் வந்துட்டாப்ல, தல தரிசனம்னா இது மாதிரி தேவையான இடத்துல இன்னும் கூட ஐ டெஃபினெட்லி பிலீவ் வி கேன் கிரியேட் அன் இம்பாக்ட். மேட்ச் வின்னிங் இம்பாக்டா இருக்கும். 2020ல ஒரு ஓவர் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா எம்எஸ் தோனி ஒரு பெரிய அசெட் தான் இன்னுமே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. பட் அவர்கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், என்ன ரோல் கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் எம்எஸ் தோனி ஹிம்செல்ஃப் ஷுட் சே. இப்போ நான் எம்எஸ் தோனியா இருந்தா அதான் சொல்லுவேன். அஜித் கேப்டன் பண்றான்னு நான் சொல்லுவேன், டேய் லாஸ்ட் 2 ஓவர் ஃபாஸ்ட் போலர்ஸ் 150 கூட போட்டோம், நான் ஃபாஸ்ட் போலர் வந்து ஆடுறேன்டா, ஸ்பின்னர்னா என்ன இறக்காதடா, ஸ்பின்னர் அண்ணா வேற யாரா இறைக்கோ,
அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா நான் இம்பாக்ட் பிளேயர்ல பேர் போட்டுக்கோ நான் ஆடுறேன். இல்லைன்னா என்ன விட்டு கீப்பிங்லாம் என்னால பண்ண முடியாது, சஞ்சு சாம்சன் தான் பண்ணிக்கோ, நம்மள கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க விடுங்க இந்த சீசன் அப்படின்னு தான் நான் எம்எஸ் தோனியா இருந்தா சொல்லுவேன். ஐ திங்க் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் எம்எஸ் தோனி பிளேயிங் ஆல் த கேம்ஸ் இஸ் நாட் கோனா ஹேப்பன். அங்கங்க ஆடுவார்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு தியரி போயிட்டு இருக்கு, ஹோம் கேம்ஸ் மட்டும் சென்னையில மட்டும் ஆடுவாரு, அவே கேம்ஸ் ஆட மாட்டாருன்னு ஒரு தியரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நான் சொன்ன மாதிரி he loves தலைவர் சின்னசாமி தோனி ஸ்டேடியம். he loves சின்னசாமி ஸ்டேடியம். சின்னசாமி ஸ்டேடியம்ல கண்டிப்பா ஆடுவார். சோ அதான் முதல் நம்ம இங்க என்ன வேணா பேசலாம், எவ்வளவு பெரிய எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், என்ன வேணா பேசலாம். காசி சார் வந்து இன்டர்வியூ கொடுக்கலாம், எண்ட் ஆஃப் த டே அவர் மைண்ட்ல தான் இருக்கும் அவர் என்ன பண்ண போறாருன்னு. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணா கூட நம்ம ஆச்சரியப்படக்கூடாது, ஏன்னா தலை தோனி அப்படிதான். ரெண்டு விஷயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். லைக் சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ்ல சஞ்சு சாம்சனுக்கு ஒரு செம்ம சப்போர்ட் கிடைக்க போகுது. உண்மையிலேயே வந்து ஒரு நியூட்ரல் கிரிக்கெட் ஃபேனா ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். இன்னொரு அதர் சைடு நீங்க பிராண்ட் வேல்யூன்னு பேசினப்போ தோனி எந்த அளவுக்கோ ஈக்குவல் லெவல் விராட் கோலி, நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கலாம், இல்லடா தோனியோட விராட் கோலி தான் அதிகம், விராட் கோலியோட தோனி தான் அதிகம்ட்டு, அது ஆல்வேஸ் டிபேட்டபிள். பட் எனக்கு என்னன்னா என்னோட தலைவன் கிங் மாதிரி பேர் போலயே கிங் மாதிரி ரிட்டையர் ஆகணும். ஆல்ரெடி ஒரு கப்பு ஜெயிச்சிட்டான், இன்னும் 2 வருஷம் ஆட போறான், அதுல இன்னும் ஒரு கப்பு ஜெயிக்க போறாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வந்து இந்த அவங்க போன வருஷம் அந்த ஆப்ஷன்ல டீம் எடுக்கும் போதே சொன்னேன், இந்த 3 வருஷம் பேஸ்ல 2 கப்பு அடிக்க போறாங்க அப்படின்ட்டு. அது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஆர்சிபி மக்களே கண்டிப்பா நடக்கும், இப்ப ஒத்துக்க மாட்டாங்க, நம்புவோம். அண்ட் இந்த வாட்டி ரொம்ப பேட்டர் எல்லாம் ஹெல்த்தியா வச்சுக்கலாம், ரொம்ப லிமிட்டை தாண்டி கிரிக்கெட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேடா, எங்களுக்கு ஓகே தான். முடிச்சிடலாம் ப்ரோ. So yeah, thank you so much for joining guys. ரொம்ப ஜாலியா இருந்தது. அஜித், thank you so much for joining. see பிராண்ட் வேல்யூ பத்திலாம் நான் என்னைக்குமே சண்டை போட்டது கிடையாது அஜித். எனக்கு வெளில நடக்கிற கமெண்ட் இல்ல அது வெளியே நடக்கிறதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் அதுக்குள்ள போனாலே நமக்கு பிரஷர் ஆயிடும் போல, அப்படிதான் இருக்கு. நமக்கு கிரிக்கெட்டை உண்மையா லவ் பண்றவங்களுக்கு தெரியும், கம்பேரே பண்ணக்கூடாது லெஜண்ட்ஸ. விராட் வேற, தோனி வேற, ரோஹித் வேற, ஆல் ஆர் கிரேட் இன் தேர் ஓன் யூனோ, அவங்களோட ஓன் இதுல அவங்க தே ஆர் அன்டச்சபிள். கம்பேரே பண்ணக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். சச்சின் வேற, எல்லாருமே ஒரு இது இருக்கு. எஸ். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். பார்க்கலாம் தலை தோனி என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ரொம்ப கியூரியஸா இருக்கு எனக்கும். ஐ எம் வெயிட்டிங் டு see. ஹோப்ஃபுல்லி ஹில் கிரியேட் அன் இம்பாக்ட் அண்ட் ஒரு ராஜா மாதிரி கோப்பையுடன் செல்வார் என்று நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மேனிஃபெஸ்டேஷன். ஓகே ஓகே ஓகே. Thank you boys. Always lovely talking to you. Madan bro, ரொம்ப fun ஆ இருந்தது. Thank you. Thank you. Bye.